வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்தலபள்ளியில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் பிரச்சாரம் செய்தபோது மோடி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்திவிடுவார் என கூறி வாக்கு சேகரித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அகிலா, அந்த வேலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் இன்று இந்த வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பேரணாம்பட்டு, இந்த சாகர், பத்தலப்பள்ளி, சின்னப்பள்ளி தெருவு, அது மிக்சம், அது கொத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய கூட்டணி கட்சியுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பத்திரப்பள்ளி பகுதியில இந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அவருக்கு அந்த வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அப்போது பேசிய வேட்பாளர் கதிர் ஆனந்த், கடந்த 10 ஆண்டுகளில் வரலாறு காணாத அளவுக்கு இந்தியாவில் விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும், அடுத்த முறையும் அந்த மோடி அரசு மத்தியிலே அமைந்தால் இன்னும் பல மடங்கு விலைவாசி கடுமையாக உயரும் எனவும், அதேபோல் இதனால் ஏழை எளிய மக்கள் பெரிதாக பாதிக்கப்படுவார்கள் என்றும், இந்த மோடி அரசு ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் அந்த இந்திய அரசின் கஜனாவே காலியாகிவிடும் என்றும், மேலும் மோடி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலையை முடக்கி விடுவார் என்றும் அவர் கூறி அந்த மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.